ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் அவர் ராடியல் குயின் சேனல். இன்றைக்கி நாம் திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு சுதாஸ் பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே நாம் ஆக்சுவலி என்னோடய சிஸ்டருடைய ரிசப்ஷனுக்காக செட்ஸு வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, இது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சுதாஸ் பிரைடல் கலெக்ஷன் இன்றைக்கி நேற்று இல்லைங்க, எல்லாருக்குமே தெரியும். இவங்க நல்ல ஒரு ஃபெமிலியரான மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. திருப்பூரில் நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்க. அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க. அவங்களே அவங்க ஹஸ்பண்ட் இவங்களும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்ததுலேருந்து இவங்கக்கிட்ட தான் நான் ப்ரைடல் செட்ஸ் எப்போயுமே புக் பண்ணுவேன். நானும் ப்ரைடலுக்கு ஏதாவது போனேன்னா இவங்ககிட்ட ப்ரைடல் செட் புக் பண்ணிப்பேன். இல்லை நமக்கு தனியாக உயரம் செட்ஸ் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம். அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ சீரியஸாக சொல்கிறேங்க, இது ஒரு ட்ரஸ்டடு நம்பி இவங்ககிட்டேருந்து வாங்கலாம். ஏன்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுவுமே நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு மேலே ஒர்த்தபுளாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்ககிட்ட ஸோ அதனால தான் இவங்ககிட்ட ரெகுலராக நாங்கள் கஸ்டமராக இருக்கிறோம். நிறைய பேர் வருவாங்க இவங்ககிட்ட. நான் பார்த்தே நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட்ஸ் எல்லாம் விக்டோரியன் செட்டுன்னு சொல்லுவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை பார்க்க ஆசையாக இருந்தது. சந்திரமுகியாக மாறின தருணன்ற மாதிரி காசு மாலை ஒட்டியானோன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு ரிசப்ஷனுக்கு ஒரு பியூர், அதாவது பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ரெண்டும் மிங்கிளான ஒரு கலர். அதுக்காண்டி நம்ம எடுக்கலான்னு போனோம். அங்கே இருக்கிற ஜுவல்லரிலாம் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆசையாக இருந்தது. சரி, நமக்கெல்லாம் இந்த சான்ஸ் கிடைக்கலேன்னு. ஸோ அதனால் எல்லாத்தையும் வியர் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு. செம்ம அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. சீரியஸாக வேறு லெவல். அண்டு குவாலிட்டி அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரிஜினல் ஏடி ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் விக்டோரியன் செட்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆக்சுவலாக பிங்க் ஒயிட் செலக்ட் பண்ணணுன்னு தான் போனேன். ஸோ ஒயிட் காம்போவில் நிறைய ஒயிட் காம்பினேஷனில் எடுத்து வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கனாலும் தெரியும். ஒயிட் வித் ரெட்டில் சூப்பராக, இந்த க்ரீனெல்லாம் அடிப்பொலியாக இருந்ததுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இதெல்லாம் ரிசப்ஷனுக்கு ஒரே ஒரு செட், ஒரே ஒரு சோக்கர் மட்டும் போட்டுட்டு ஒரு இயரிங்ஸ் போட்டிங்கனாலே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலி என்னுடைய பாப்பாவுக்கும் ப்ளஸ் சித்தி பொண்ணு தங்கச்சிக்குமே 2 பேருக்கும் 2 செட்டு வாங்கணுன்னு தான் போயிருந்தோம். ஸோ அதில் ஃபைனலாக நாங்கள் எல்லா வீடியோ கால் மூலயமா எல்லாம் வீட்டில் பேசி செலக்ட் பண்ண செட்டு இப்போ நான் வியர் பண்ணி காட்டிருக்க செட்டு. இதுதான் வேணும்னு அவங்க பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. பட் இங்கே பார்த்தீங்களா, இந்த பேர்லு, இந்த கோல்டன்லேயே நிறைய இருந்ததுங்க. இந்த டெம்பிள் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா, செம்மையாக இருந்தது. டெம்பிள் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. இவங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனு மேலே இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் 100% கேரண்டி கொடுப்பேன் நான். பார்த்தீங்களா, இந்த ஹிப் பெல்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. யூனிக்காக இந்த பீகாக் 2 டிசைன் வச்சு சைடில் நடுவில் லக்ஷ்மி வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பேட்டர்ன். அதே மாதிரி உங்ககிட்ட யார்ட்டு இல்லாத அளவுக்கு ஒரு யூனிக்கான பேட்டர்ன் பாருங்கள். ராதே கிருஷ்ணர் ஹிப் பெல்ட்டில் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருந்ததுங்க. இதெல்லாம் சிம்பிளாக இது பிலோ 1000க்குள்ளே இருந்தது. ஸோ எபோவ் 1000லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற தரமாக இருக்குதுங்க. அதை மட்டும் நான் சும்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி சுமிக்கி லவர்ஸ் எல்லாருக்குமே ஜுமிக்கினா ரொம்ப பிடிக்கும். இந்த ஜும்காஸ் எல்லாமே அதாவது குட்டியிலேருந்து பெருசு வரை வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெருசு வேணும்னாலுமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ செம்மையாக இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, பேங்கிள்ஸ் எல்லாமே ரெண்டல் தான். இவங்ககிட்ட ரெண்டலுக்கும் இருக்குது, ஓனாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டல் தான் எடுக்க போயிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கலராக ரூபி ஸ்டோன், ஏடி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா, பார்க்கவே கண்ணு பத்தாதுங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. எனக்கு சுற்றி வீடியோ எடுக்கவே டயர்ட் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, அன்றைக்கி எடுக்கிறதுன்றவன். அதனால தான் அப்படியே ஓவராலாக ஒரு வீடியோ போட்டுட்டேங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஸ்டோன்லேயுமே இருக்குங்க, அந்த கோல்டன்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஜடபில்லா, பேக் சைட் ஜடபில்லாலாம் நீங்கள் ஒரு ப்ரைடலுக்கு போடுறீங்கன்னா அப்பப்போ ஒவ்வொன்றா தைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும்போது ஈஸியாக டக்குன்னு உங்களுக்கு வேலை முடியும். செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த செட்டு எவ்வளோ ஒரு ஹைஃபையாக இருக்குது. எல்லா விதமான ஜுவல்லரிஸும் இருக்குங்க இவங்ககிட்ட. இதுதான் அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாதுங்க. கேரளா டிசைன் கேட்குறீங்களா, கேரளா டிசைன் இருக்குது. டெம்பிள் டிசைன் கேட்குறீங்களா, டெம்பிள் டிசைன் இருக்குது. ஏடி ஜுவல்லரி கேட்குறீங்களா, இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி பீட்ஸ் ஜுவல்லரியுமே இருக்குது. ஸோ இவங்ககிட்ட இல்லைன்றதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் கோல்டு பாலிஷ் போடணுமோ அதுவும் இவங்க பண்ணி தருவாங்க. இவங்ககிட்ட எடுத்துருந்தீங்கன்னா அவங்க அதையும் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நம்பர் 1 ட்ரஸ்டடு ஷாப்புங்க. அதுக்கு கேரண்டி. ஸோ இவங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, பேங்கிள்ஸ்
ஆக்சுவலா எனக்கு பேங்கிள் போட்டாலே எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாதுங்க. ஆனா எனக்கே இது பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. அள்ளிக்கோ அள்ளிக்கோன்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கே வளையல் போட்டப்போ ரொம்ப பிடிச்சதுங்க. பாருங்க சூப்பரா இருக்குல்ல. ஸோ ஒரு பேங்கிள் போட்டாலே அத அப்படியே மேரேஜுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாரி இருக்கும் கையே. செம்மையா இருந்தது. பார்த்தீங்களே தெரியும். ஸோ இவங்க எல்லாமே தனித்தனியா வச்சிருக்காங்க. அதில நாம பேர் பண்ணிக்கலாம். இப்ப இயரிங்ஸ் ஆகட்டும், ஒட்டியானம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நீங்க ஒரு செட்ஸ பார்த்துட்டு, அதுக்கு மேட்சிங்கா வந்து நம்பர் ஆஃப் வெரைட்டீஸ் அதே கலர்லயே நம்பர் ஆஃப் வெரைட்டீஸ்ல, டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க. அத நம்ம எது வேணுமோ நாம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல அப்படியே செட் வச்சிருப்பாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க கிட்ட அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஜும்கீஸ் வேணும்னா ஜும்கா மாரி எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து பிளெயின்ல அதாவது வேற மாரி டிசைன்ஸ்ல வேணும்னா அப்படி எடுத்துக்கலாம். இல்ல சின்னதா வேணும்னா எடுத்துக்கலாம், பெருசா வேணும்னா எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதுதான் வந்து அவங்க பேர் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது மாரி நெறைய இடத்துல தரமாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது இவங்ககிட்ட. சர்வீஸ் அதே மாரி சர்வீஸ் இவங்ககிட்ட ஹை குவாலிட்டி சர்வீஸா இருக்கும். பெஸ்ட்டா இருக்கும். நல்லா எல்லாருமே வந்து என்ன சொல்றது? நமக்கு எதுன்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களே சஜெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்க்கிறத விடவே அவங்க நமக்கு இன்னும் ஃபீட்பேக் குடுத்து, நமக்கு எந்த மாரி வேணுமோ, நமக்கு எந்த மாரி இருந்தா நல்லாயிருக்கும், இது எல்லாமே ஃபீட்பேக் குடுத்து நமக்கு நல்லா என்ன சொல்றது? நல்லா ஃப்ரெண்ட்லியா நம்மகிட்ட மூவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்ககிட்ட எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க. நீங்க ஒன்ஸ் நேர்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். அதனாலேயே நான் வந்து இதில சேனல்ல போடலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் வீடியோஸ. இங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் செம்மையா இருக்குங்க. ஒண்ணே ஒண்ணு போட்டாலே நச்சுன்னு ஆயிடும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெருசா இருக்கும். பட் ஆனா நீங்க ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்கு, ஒரு பிரைடுக்கு வந்து நீங்க அத போடும்போது அட்ராக்ஷனா இருக்குங்க. நீங்க வந்து மேக்கப் 80%ன்னா நீங்க இந்த ஜுவல்ஸ் போட்டீங்கன்னா 20% கம்ப்ளீட் ஆயிடுங்க. அவ்வளோ அழகா இருக்கும். இவங்கலாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. அப்ப அந்த பேபிய பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிச்சோம். ஸோ வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பேபி பார்த்துட்டு இந்த இதுதான் நான் சொன்னேன். இந்த மாரி நெறைய நம்பர் ஆஃப் கலர்ஸ் வச்சிருப்பாங்க, டிசைன்ஸ் வச்சிருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ நாமளே ஓனா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கங்காட்டி இது நமக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ ஃபைனலா வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்னுடைய செட்டையும் எடுத்தாச்சு. இவங்ககிட்ட இது மட்டும் இல்லாம எல்லா விதமான பேங்கிள்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு கா கா எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு எதுவுமே அதாவது ஆல் இன் ஒன் ஐட்டம்ஸ் வந்து இந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துரலாம். எதுவுமே இல்லைங்களே இது சைடு மாட்டலுங்க. சைடு மாட்டல்லே இன்னும் எவ்வளோ விதமான கலர்ஸ் இருக்கு பாருங்க. ஃபைனலா வந்து நம்ம எடுத்த செட் இதுதான். 2 செட் எடுத்தோம். இது ஒரு செட்டும், இன்னொரு செட் பேக் ஆயிட்டுருக்கு. ஸோ இவங்க பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பிள்ளைங்க அவ்வளோ அழகா நமக்கு கோஆர்டினேட் பண்ணாங்க. நமக்கு இங்க முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ மஸ்ட் விசிட் சுதாஸ் மேக்கப் ஸ்டுடியோ. ஸோ இப்போ நான் புறப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.